கர்த்தருடைய ரட்சிப்பிலே தாவீதைப் போல கழிகிற நான் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 21ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சங்கீதம் 21 வசனம் 1. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே இவ்வளவாய் களி கூறுகிறார். இது ராகத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது ராஜா கர்த்தருடைய வல்லமையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார். மோசே கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்குகிறது என்று கூறியிருக்கிறார். தாவீது கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று கூறுகிறார். தாவீது சபை அனைத்திற்கு முன்பாக மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் கர்த்தருடையவைகள் என்கிறார். தேவரீர் மகா வல்லமையினாலும் பலத்த கருத்தினாலும் மீட்டு கொண்டவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று கூறுகிறார். கர்த்தருடைய செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு என்றும் அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர் என்றும் யோபு குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திலே வல்லமை பெரிதென்று ஏசாயா சொல்கிறார். செப்பனியா கர்த்தர் இஸ்ரவேலர் மத்தியில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்றெல்லாம் புகழ்ந்திருக்கிறார். ஆகவே நம்மை ரட்சிப்பதில் களி கூறும்படி தாவீது அழைக்கிறார். மரியாள் தன் கீதத்தில் அவருடைய ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்றும் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்வார் என்றும் பாடியுள்ளார். கர்த்தருடைய வல்லமையில் தாவீது மகிழ்ச்சியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ரட்சிப்பில் களி கூறுகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி கர்த்தர் அவர்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பார்கள் என்றார். அது மட்டுமல்ல, கர்த்தரை புகழ்ந்து மோசேயும் ஜனங்களும் சேர்ந்து பாடின போது அவரே பலனும் கீதமும் ரட்சிப்புமானவர் என்றார்கள். அந்நாள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுவதாக கூறினாள். மீன் வயிற்றில் இருந்து மீட்கப்பட்ட யோனா ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். நம் கர்த்தராகிய இயேசு என்ற பெயரே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசுவை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அவருடைய ரட்சிப்பினால் நாம் பரலோகம் செல்ல முடியும். நாம் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறும் பொழுது நம்முடைய ஆத்துமா சந்தோஷம் படும். ஆகவே தான் தாவீது கர்த்தருடைய ரட்சிப்பிலே அதிகமாய் களி கூறுவதாக கூறுகிறார். ஜெபம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய வல்லமையினால் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம். உம்முடைய ரட்சிப்பினால் அதிகமாக களி கூறுவோம். அப்பா, உமக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுவாமி. உமைக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென்.